friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th standard science பார்க்க போறோம். Topic name periodic classification of elements. This is a continuation of a previous class. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா periodic table ஓட properties. அதுல வந்து மொத்தம் 5 இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்னன்னா atomic radii, ionic radii, ionization energy, electron affinity and electronegativity. மொத்தம் 5 பார்த்தோம். ஆல்ரெடி போன கிளாஸில் அட்டாமிக் ரேடி அயானிக் ரேடியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரிமைனிங் இருக்க மற்ற ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் 5. அதுதான் அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடி, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இந்த 2 வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு பென் இருக்குது. இப்போது இந்த கீழே இருக்கிற பென், அதாவது இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். இந்த கீழே இருக்கிற ஒரு பென்னை எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். அது ஆல்ரெடி இங்கே கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கும்போது நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜின்றது இட் இஸ் அ minimum energy அப்படின்னு சொல்கிறாங்க. It is a minimum energy. Ionization energy it can be also called as IE, capital I and capital E. ஓகேவா? ஓகே, நம்ம அயனைசேஷன் எனர்ஜியோட டெஃபினிஷனை பார்க்கலாம். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த மினிமம் எனர்ஜி. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அயனைசேஷன் எனர்ஜினாலே ரொம்ப கம்மியான எனர்ஜி தான். இட் இஸ் அ மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான எனர்ஜி யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? டு ஃபார்ம் அ கேட்டயான். ஒன்ஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆன உடனே அது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கேட்டயான். கேட்டயான் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்னென்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அயனைசேஷன் என்தால்பி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் அயனைசேஷன் என்தால்பி. அடுத்து என்னென்னா எக்ஸாம் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பர் மோல். இப்போது எனி ஒரு மெட்டல், ஓகேவா? மெட்டல் ப்ளஸ் ஐஇனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போது எனர்ஜி வந்து இந்த மெட்டலுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கே தெரியும் இட் வில் ரிமூவ் ஒன் எலக்ட்ரான். அப்போது எலக்ட்ரானை ரிமூவ் ஆச்சுன்னா என்ன சொன்னால் இட் பிகம்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் கேட்டயான். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. ஸோ இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் E மைனஸ். பிகாஸ் எலக்ட்ரான் சார்ஜ் இஸ் நெகட்டிவ், ஸோ இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் E மைனஸ். ஓகே, இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம் அப்படின்னா அட்டாமிக் சைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போனா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸஸ் டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகுது, அப்போ அதனோட சைஸ் இன்க்ரீஸ் தானே ஆகணும், எப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது போரானோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 5. நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு இன்னர் ஷெல்லில் வந்து வெறும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இட் கேன் அக்காமடேட். அப்போது ரிமைனிங் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 எலக்ட்ரான்ஸை வந்து அடுத்து இருக்க ஷெல்லில் ஆக்கியபை ஆகிடும். அதே மாதிரி கார்பன் பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் 6. 6க்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள 2, ரிமைனிங் வந்து 6. அந்த ரிமைனிங் 4 வந்து நம்ம வெளியே ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 7. ஸோ உள்ள 2, அப்புறம் வெளியே வந்து ரிமைனிங் இருக்கிற 5, 2, 3, 4 and 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8. அதே மாதிரி இன்னர் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் அவுட்டர் ஷெல்லில்
and 8 electrons accumulate ஆகுது. இப்போது இங்கே போரானில் வந்து அவுட்டர் ஷெல்லில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 electrons இருக்குது. இதில் வந்து 4 electrons இருக்குது, 5 electrons and 6 electrons இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே போகும். அதிகமாக ஆக என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் இருக்க எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்ஷன் அதிகமாகும். ஓகேவா? இந்த அட்ராக்ஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா சைஸஸ் வந்து இந்த பெருசாக இருக்க சைஸ் வந்து என்ன ஆகும்னா அட்ராக்ஷனால் ரொம்ப குட்டியாகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க அட்டாமிக் சைஸஸ் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னா அதிகமாக தேவைப்படும். இப்போ எல்லாமே ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மோர் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் இதில் இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி increases. Ionization increases from left to right அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் பார்த்தோன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீசஸ் ஆகும் அலாங் த when it goes from left to right அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்னென்னா ஒருவேளை ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகும்னா அட்டாமிக் சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இங்கே ஹைட்ரஜன், அடுத்து லித்தியம், சோடியம், அட்டாமிக் சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்மி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே ஈஸியாக வி கேன் ஏபிள் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ அட்டாமிக் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்போ அட்டாமிக் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அடுத்து வந்து அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சும்மா இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் அப்படின்றது மட்டும் மனப்பாடம் பண்ணவே கூடாது. அப்படி நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த ரீசனோட நம்ம எதுக்கு டிக்ரீஸ் ஆகுது எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற அந்த ரீசனோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதில் அஃபினிட்டி அப்படின்ற வேர்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோன்னா அட்ராக்ஷன். இன்னொரு நேம் என்னென்னா அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். இ மைனஸ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் எலக்ட்ரான். ஷார்ட்டாக நான் இ மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அயனைசேஷன் நினச்சிக்கணும் எப்படி நம்ம ஐஇ அப்படின்னு அப்ரிவேட்டரில் சொல்லுவோமோ அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு இட் கேன் பி கால்ட் அஸ் இஏ. எலக்ட்ரான் அஃபினிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when an gaseous atom gains an electron to form its anion. கேட்டையான்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஆனியான்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இதுதான் டெஃபினிஷன் ஃபார் அன் எலக்ட்ரான் அஃபினிட்டி. சிம்பிள் டேர்ம்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஷுட் பி கிவன். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டமில் ஆட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இட் வில் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதை ஈஸியாக இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் கேன் பி அண்ட் எனி ஆட்டம். ஓகேவா? இப்போது இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுது. ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இட் ஃபார்ம்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் தட் இஸ் ஆனியான் அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நான் தான் சொன்னல ஒரு எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது எனர்ஜி வந்து லிபரேட் பண்ணும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும்போதும் சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ். அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டியும் அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே தான்
electron affinity increases from left to right. Electron affinity decreases from top to bottom. ஓகே, இப்போது எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம என்ன ஆல்ரெடி படித்தோம் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 எடுத்துக்கலாம். இந்த 3 எலிமெண்ட்ஸில் போரான், கார்பன் அண்ட் நைட்ரஜன். இப்போ இந்த 3த்தில் எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா, when it goes from left to right it increases. அப்போது போரானை விட கார்பனுக்கு அதிகமாக இருக்கும், கார்பனை விட நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஸோ நைட்ரஜன் will have a higher electron affinity. It will be lesser than carbon and boron will be lesser than carbon, and for nitrogen it will be higher electron. Okay, the last property என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா electronegativity. Electronegativity is the last property. இப்போது electronegativity-யோட definition என்னன்னு பார்க்கலாம். Electronegativity of an element is a measure of tendency of its atom to attract the shared pair of electron towards itself. அதுவே வாங்கிக்கும் towards itself in a covalent bond. அதுதான் electronegativity அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். சிம்பிள் ஃபார்மில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ டெண்டன்சி டு அட்ராக்ட். இப்போது 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். இப்போது ஹைட்ரஜன் இட் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட், குளோரின் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட். இது ரெண்டுத்தில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும்? எஸ், அதுக்கு நம்ம என்ன ரீசன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் டு ரைட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். 5 6 7 8 9 அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் ஆகும். அதே மாதிரி அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதோட ரீசனை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது அட்டாமிக் சைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் இன்னர் ஷெல், அதாவது இன்னர் ஷெல்லில் அந்த நியூக்ளியர், அதுக்குள்ளே அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் அதிகமாகிறதுனால ஈஸியாக இட் ஹேஸ் எபிலிட்டி டு புல் அன் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ எலக்ட்ரானை ஈஸியாக அது உள்ளே வாங்கிக்கிறதுனால அதோட சைஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி டெண்டன்சி டு அட்ராக்டும் இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் பட் டெண்டன்சி டு அட்ராக்ட், தட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதையே இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர்ட் டு நைட்ரஜன். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் இப்படி அதிகமாகிட்டே போக இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். பிகாஸ் இந்த நியூக்ளியஸ் வந்து இதை வந்து இட் டென்ஸ் டு புல் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். எல்லாமே இப்படி கிட்ட வரதுனால சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி டெண்டன்சி டு அட்ராக்ட், அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் left to right electronegativity. From left to right electronegativity increases. இப்போ நெக்ஸ்ட் வந்து டாப் டு பாட்டமில் இருக்க டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இப்போ டாப் டு பாட்டம் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம் இருக்குது. இது நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இப்போது டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, ஸோ வெறும் 1 எலக்ட்ரான் தான் இருக்கும் அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில். அடுத்து லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா 3, இன்னர் ஷெல்லில் 2, அந்த ரிமைனிங் எலக்ட்ரான் அவுட்டர் ஷெல்லில் ஃபில் ஆகிருக்கு. சோடியமுக்கு அட்டாமிக் நம்பர் 11, ஸோ இன்னர் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ், அதுக்கடுத்து 8, ஸோ 8 + 2 10, அந்த ரிமைனிங் 1 எலக்ட்ரான் வந்து அதுக்கடுத்த ஷெல்லு. இப்போ அடுத்து பொட்டாசியம் பார்த்தோன்னா அதே மாதிரி 1 more எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும்.
ஸோ நம்ம இதிலே என்ன தெரியுது, ஃப்ரம் ஹைட்ரஜன் டு சோடியம்லேயே இப்படி இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக இதோட சைஸும் பெருசாகிட்டே போகுது. இப்போ இந்த சைஸ் பெருசாகிறதுனால இந்த நியூக்ளியஸ்க்கும் இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் இட் ஹேஸ் த எபிலிட்டி டு புல் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ ஃப்ரம் top to bottom electronegativity decreases. இப்போ நம்ம முன்னாடியே ஒரு கொஷின் பார்த்தோம், என்னென்னா HCl இருக்குது, தட் இஸ் ஹைட்ரஜன் குளோரைட் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். இப்போ இது ரெண்டுத்துக்கும் எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் குளோரின் இங்கே இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஹைட்ரஜனை விட குளோரினுக்கு தான் கண்டிப்பாக அயனைசேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. நம்ம என்ன பார்த்தோன்னா ஃப்ரம் பீரியாடிக் டேபிளில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஹைட்ரஜனை விட குளோரினுக்கு தான் higher electronegativity. Electronegativity என்ன பார்த்தோம்னா it has a tendency to attract. Electronegativity னா it has a tendency to attract. அப்போ இதுதான் ஹைட்ரஜன், இது குளோரின். குளோரினுக்கு தான் அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ குளோரின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்ரஜன் இதை எடுத்துக்கும். இது வந்து ஸ்ட்ராங் புல், இது வந்து வீக் புல். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே கொடுத்து, இங்கே ஆல்ரெடி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அந்த ரிமைனிங் 1 எலக்ட்ரான் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்டேபிள் ஃபார்மேஷன். இதை தான் புக்கில் இப்படி ஈஸி ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. HCl. ஹைட்ரஜனுக்கு வந்து நமக்கு தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும் when compared to குளோரின். ஸோ கண்டிப்பாக இந்த எலக்ட்ரானை வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஹைட்ரஜனுக்கு குளோரின் யாருக்கு போகும் அப்படி சொல்லிட்டு. பட் நமக்கு தெரியும் குளோரினுக்கு தான் அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யார் இந்த பேட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா குளோரின் தான் வின் பண்ணும். இந்த எலக்ட்ரான் வந்து குளோரினுக்கு வந்துடும். ஒன்ஸ் இட் கெயின்ஸ் அன் எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானை கொடுத்துட்டதுனால எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ், அதோட எலக்ட்ரான் கொடுத்துட்டதுனால H becomes a positive charge. இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ ஓவராலாக பார்த்துடலாம். அட்டாமிக் ரேடியஸ் இன் பீரியட்ஸ் டிக்ரீஸ் ஆகும், இன் குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீசஸ் அண்ட் இன் குரூப்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த மூணுமே இன் பீரியட்ஸ் தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன் குரூப்ஸ் அதாவது டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.